ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகா பெரிய தேவனாகிய கர்த்தர் வல்லமையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர். எதை வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய பவர் அவருடைய கையிலே இருக்கிறது. அவருக்கு மிஞ்சின வல்லமை இல்லை, அவருக்கு மிஞ்சின கர்த்தத்துவம் இல்லை, அவருக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் நாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நிறைய பேர் துணையாய் நிற்காமல் இருக்கலாம். துணை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் பயந்து போய் ஒதுங்கியவர்கள் வாழலாம். நிறைய பேர் கையை பிடிச்சு சாகிற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்னு உடன்படிக்கை பண்ணினவர்கள் நிறைய பேர் அந்த உடன்படிக்கையை விட்டு துணை செய்ய முடியாத இடத்திற்கு கடந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் தாயின் கருவிலே உண்டாக்கும் முன்னே கர்த்தர் முன்குறித்தவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த பிரச்சனையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த அவமானத்திலே நான் உனக்கு துணை நிற்கிறேன், இந்த செங்கடலை கடக்கக்கூடிய அந்த விஷயத்திலே ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் துணை நின்று இந்த சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறதற்காய் கரங்களை தட்டி எனக்கு துணை செய்கிற தேவன், எனக்கு துணை செய்கிற தேவன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. அப்போ நம்ம மற்றவருடைய கண்களுக்கு பூச்சியா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம், பிரயோஜனமற்றவர்களா இருக்கலாம், எதிர்க்க கூடாதவர்களா இருக்கலாம். நம்மை பார்த்து உலகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் இவனுக்கு துணை செய்யவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்கிறத நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். உங்க யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரும். அப்பொழுது நிறைய பேர் பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் இவனுக்கு துணை செய்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு துணை செய்கிறார். யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் பலன் இல்லாதவன் இதோ ஜெயித்து கொண்டே இருக்கிறான், ஆள் பலம் இல்லாதவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். காரணம் என்னவென்றால் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நம்மோடு இருப்பவர்களை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து ஆமென் துணை நின்று இந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு துணையா இருக்கிறீர். கர்த்தர் எனக்கு துணை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணை, கர்த்தர் எனக்கு துணை. சொல்லிட்டேங்க, ஆண்டவர் எனக்கு துணை. என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் துணை, என்னுடைய மகனுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். ஆமென். எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். அப்படின்னா ஒரு மனிதனுடைய துணை எப்பொழுது நம்மை விட்டு மாறி போகிறது. சில மனிதர்கள் நமக்கு துணை செய்ய மாட்டார்கள். காரணம் என்னன்னா, நம்ம வசதி இல்லாதவர்களாய் இருந்தால் துணை செய்ய மாட்டார்கள். நமக்கு உதவியற்றிருக்கும் போது நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மை குற்றப்படுத்துகிற சூழ்நிலையிலே தவறு பண்ணிட்டு இருந்தா நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அப்படின்னு 3 காரியத்தை கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் பேசினார். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் சாட்சி சொன்னீர்கள். சோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நேற்றைக்கு காத்திருந்த போது ஆண்டவர் வேதத்திலே ஒரு மனுஷனுக்கு துணை செய்ததை அவர் சொல்றாரு. பாருங்களேன், வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலெயேசர் என்று பெயரிட்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலெயேசர் என்று பெயரிட்டான்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து யார் அப்படின்னா மிகப்பெரிய லீடரா இருந்த மோசே வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்றாருன்னா, என் பிதாவின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று என்ன பண்ணினார் அப்படின்னா, பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கிற இந்த மோசே ஒரு பிரச்சனையை கடந்து வந்தவன் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில வந்து எத்தனையோ பிரச்சனைகளை அவன் கடந்து வந்தான். அவன் வந்து பிறக்கும் போதே பிரச்சனையிலே பிறந்த ஒரு மனுஷன். அவன் பிறக்கும் போதே அங்கே சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அவன் பிறந்ததற்கு பிறகு நைல் நதியிலே அவன் போடப்படுறான். அப்போ இந்த மனுஷன் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என் பிதாவின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் என்னை தப்புவித்தார் அப்படின்னு அவன் போட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். அவர் வந்து எகிப்திலிருந்து புறப்படும் போது எகிப்திலிருந்து அவர் இருக்கிற மீதியான் தேசத்திற்கு வருவது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. யாருமே வந்து அவ்வளவு ஈஸியா வந்துவிட மாட்டாங்க. நிறைய பாலைவனத்தை தாண்டணும், நிறைய வனாந்திரத்தை அவர் தாண்டணும், நிறைய துஷ்ட மிருகங்களை அவர் தாண்டணும், விஷ பூச்சிகளை அவர் தாண்டணும். இத்தனையும் தாண்டி ஒரு மனுஷன் எகிப்தை தாண்டி அந்த பாலைவனங்களை தாண்டி இன்னொரு ஊருக்கு வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல. நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நிறைய யூடியூப்ல வந்து கிங் ஜாங் உன் அவருடைய தேசம் இருக்கு பாருங்களேன், கொரியா. அந்த கொரியாவிலிருந்து வெளியில வந்த நிறைய பேர் வந்து பயங்கரமான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் ஒருவேளை அவங்களுடைய பேட்டிகளை கேட்டிருக்கலாம். ஐயோ நாங்க வந்தோம், நாங்க ஒருத்த மட்டும்தான் தப்பிச்சோம், நிறைய பேர் செத்துட்டாங்க, பனியில செத்துட்டாங்க, தண்ணியில செத்துட்டாங்க, அவங்கள பார்த்து ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது மாதிரி, அன்றைக்கு இருந்த காலத்திலே எகிப்திலிருந்து ஒரு மனிதன் தப்புவித்து இன்னொரு தேசத்திற்கு போகிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி ஒருவேளை தப்பித்து ஈஸியா போயிருந்தா இஸ்ரவேல் ஜனங்களில் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க கொடுமையான வேலையை அந்த இடத்துல பார்த்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் நம்பிக்கையே இல்லாமல் 400 வருஷம் வந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஈஸியா ஒரு கூட்டமா வெளியே போயிருப்பாங்க. அவ்வளவு கடினமான அந்த இடத்துல இல்ல என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, மோசே வந்து என்னுடைய கர்த்தர் எனக்கு துணை நின்று சிங்கங்களுக்கு என்னை தப்புவித்தார், வனாந்தரத்துக்கு என்னை தப்புவித்தார், விஷ பூச்சிகளுக்கு என்னை தப்புவித்தார். அவர் வந்து என்னை வந்து இந்த வனாந்தரத்தில் நான் வந்து நடந்து கொண்டு போகும்போது அங்கே தண்ணீர் இல்லாமல் நான் செத்து போயிருப்பேன், அதற்கு என்னை தப்புவித்தார். இது எல்லாவற்றை விட மோசைக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை பார்வோனுடைய பட்டயத்திற்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். அப்போ அவனுடைய சகல பிரச்சனையை விட பார்வோனுடைய பட்டயம் மேலா இருக்குது. இந்த பட்டயம் மோசமான பட்டயம்ப்பா. பார்வோனுடைய பட்டயத்திற்கு தப்புவிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. வனாந்தரத்துக்கு தப்பிச்சிடலாம், பார்வோனுடைய பட்டயத்துக்கு தப்பிக்க முடியாது. தேள்களுக்கு தப்பிச்சிடலாம், ஆனா வந்து பார்வோனுடைய பட்டயத்துக்கு தப்பிக்க முடியாது. ஆனால் தேவன் பார்வோனுடைய பட்டயத்திற்கு மோசையை கர்த்தர் தப்புவித்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து பார்வோனுடைய பட்டயத்திற்கு உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை பார்வோனுடைய பட்டயமாய் இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆனால் அந்த பட்டயத்திற்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வஞ்சகமான பார்வோன், ஆமென், மோசமான குணமுடைய அந்த பார்வோன், கர்த்தர் நமக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவிக்கிறவர். அப்போ வேதத்துல வந்து நான் வந்து இந்த செய்தியை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் என்ன இந்த வாரத்துல மனசுல எப்படி யோசிச்சேன்னா, சரி போன வாரம் வந்து ஒரு உதவியற்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிச்சோம். வேதத்துல வந்து உதவியற்ற மனிதர்கள் யாரெல்லாம் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். சரி இந்த வாரத்துல வந்து நம்ம வந்து வேற மாதிரி கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தாரு, எந்தெந்த பிரச்சனையில எல்லாம் மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வசனத்தை முதல்ல எடுத்தேன். ஆனால் இந்த வசனத்தை எடுத்து நான் வாசிச்சிட்டு இருக்கும்போது இந்த பார்வோனுடைய பட்டயம் அப்படின்றது திரும்ப 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 என்னுடைய இருதயத்துல வந்துட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தையை விட்டு நான் அடுத்த வசனத்திற்கு போகவே முடியல. பார்வோனுடைய பட்டயம், பார்வோனுடைய பட்டயம். எனக்கு முன்னாடி இருந்த துணை செய்து அதெல்லாம் மறந்துருச்சு. பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று இதெல்லாம் மறந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள எந்த வார்த்தை நின்றுச்சுன்னா பார்வோனுடைய பட்டயம். அப்போ வந்து இவ்வளவு பெரிய மோசே, யாருக்கும் பயப்படாத மோசே, தன்னுடைய கத்தியை எடுத்து ஒரு எகிப்தியனை வந்து கொன்னு மணல்ல புதைக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் உள்ள ஒரு மோசே,
அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே எபிரேயன் கூட தன்னை எகிப்தியனாய் காமிக்கிறது நினைக்கிறவன். ஆனா இவன் ராஜா அரண்மனையில இருந்தாலும் தன்னை எபிரேயனாய் காமிக்கிறதுக்காக நினைச்சான். வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அரண்மனையில இருந்தாலும் என் கூட்டம் அங்கதான்டா இருக்குது, என் கூட்டம் அந்த ஜனங்கள் வெறுக்கிறாங்க, அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு பெரிய சவால்கள் எல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய தைரியசாலி, இவ்வளவு பெரிய கோபக்காரன், இந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு எதுக்கு இவன் பயப்படணும்? பார்வோனுடைய பட்டயத்திற்கு ஆண்டவர் என்னை தப்புச்சாருன்னு சொல்றாரு, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நம்புகிறேன் இந்த செய்தி முடியவே நம்ம யார் இந்த பார்வோனுடைய பட்டயம் என்கிற ஒன்றுக்கு அடிமையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. பார்வோனுடைய பட்டயம் நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆதலால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அடுத்த வசனத்து கூட, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்து ஜனங்கள் மிகுதியாய் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள், அடுத்த வசனத்து கூட வாசிக்கலாம். மருத்துவச்சிகள், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்வோனுடைய முதல் பட்டயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த முதல் பட்டயம் என்ன அப்படின்னு சொன்னா, பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து கொஞ்சம் டாக்டர்ஸ் நர்ஸை கூப்பிட்டு, இந்த மாதிரி எபிரேய ஸ்திரீகள் கர்ப்பமா அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல பக்கத்துல போய் அந்த குழந்தை ஆண் பிள்ளையா இருந்தா அப்படியே கொன்றுங்க, பெண் பிள்ளையா இருந்தா உயிரோட வைங்க அப்படின்னு அவர் சொல்லி விடுறாரு. சொல்லி விடும்போது உங்களுக்கு தெரியும், உடனே அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால அதுக்கு அவங்க ஒத்துக்கல. நிறைய ஆண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறத பார்த்து அந்த கோபத்தை உடனே நிறுத்தாம அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படியா இதுல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க, இப்ப அடுத்து என்ன பண்ணுங்கன்னா பிறக்கிற பெண் குழந்தைங்களை உயிரோட வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் தூக்கி எங்க போடுங்க, நயல் நதியில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து இதுலயும் அவருடைய கோபம் அடங்காம, இல்ல அந்த நயல் நதிக்கு ஒருவேளை தப்புவிக்கிற பிள்ளைகளை எதனால கொல்லணும்னா அவங்கள பட்டயத்தினாலே கொல்லுங்கள். அப்போ இந்த பார்வோனுடைய ஸ்பிரிட், இந்த பார்வோனுடைய பட்டயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை கொல்லாம அழிக்காம அது என்ன பண்ணாது அப்படின்னா அந்த பட்டயம் திரும்பி வராது, அந்த பட்டயம் திரும்பி வராது. ஆனால் இந்த மோசே சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், என்ன கர்த்தர் துணை நின்று என்ன காப்பாற்றினார், எனக்கு ஆண்டவர் துணை நின்று காப்பாற்றினார். என்ன பட்டயத்துக்கு ஆண்டவர் என்ன காப்பாற்றினார்னா, இவ்வளவு கொலை வெறி பிடித்த இந்த பட்டயத்திற்கு என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிடணும்னு நினைக்கலாம், உங்களுடைய தொழிலை அழிச்சிடணும்னு நினைக்கலாம், உங்களுடைய வேலையை அழிச்சிடணும்னு நினைக்கலாம், உங்களை அழிக்கணும்னு அவங்க போராடி கொண்டே இருக்கலாம். இவனை அழிச்சிருவேன் நானு. அவங்க நிறைய பேருடைய குடும்பத்தை அழிச்சிருக்கலாம், நிறைய பேருடைய வாழ்க்கையும் வேலைகளையும் அழிச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு விரோதமா எழும்பி அவர்கள் பட்டயத்தை எடுத்து கையில எடுத்து, அவர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அழிச்சிருவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி அழிச்சிருவாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க அழிக்காம திரும்பி வர மாட்டாங்க. பார்வோனுடைய பட்டயம் ஆரம்பித்த காரியத்தை முடிக்காம திரும்பி வராது. பார்வோனுடைய பட்டயம் சின்ன குழந்தைகளுடைய இரக்கத்தையே பார்க்காத பட்டயம். சின்ன குழந்தை, நம்ம அதான் சொல்லுவேன், எதுனாலும் நம்ம விட்டுருவோம். ஆனா சின்ன குழந்தைங்க கத்திட்டாங்கன்னா சிலர் உடனே அமைதியாயிருவாங்க. அந்த குழந்தை கத்துதுப்பா, அந்த குழந்தைகளுடைய மனசுல பாதிப்பாக போகுது. ஆனா இந்த பார்வோனுடைய பட்டயம் எங்க வைக்க போகுதுன்னா குழந்தைகளை கூட விடல. இல்ல அந்த குழந்தைங்க அல்றதெல்லாம் பார்க்க வேண்டாம், தூக்கி நயலில் போடுங்க. இரக்கமே இல்லாத பட்டயம் தான் இந்த பார்வோனுடைய பட்டயம். ஆனால் இந்த பார்வோனுடைய பட்டயம் எத்தனையோ பேரை கொன்றுச்சு, எத்தனையோ பேரை அழிச்சிருச்சு. ஆனால் மோசையோடு ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றதுனாலே
கர்த்தர் துணை நின்றதுனாலே அந்த பார்வோனுடைய பட்டயம் ஆமென் மோசையை அழிக்க முடியவே இல்லை. சின்ன வயதிலே அழிக்க முடியவில்லை, பிறந்து 3 மாதத்திலே அழிக்க முடியவில்லை, நயல் நதியிலே அழிக்க முடியவில்லை, பார்வோனுடைய அரண்மனையிலே அழிக்க முடியவில்லை, வனாந்தரத்திலே அழிக்க முடியவில்லை, மீதியான் தேசத்திலே அழிக்க முடியவில்லை. காரணம் அவன் மேல் ஆண்டவருடைய பெரிய திட்டமும் ஆசீர்வாதமும் இருந்ததனால், கர்த்தர் அவனை 20 லட்சம் ஜனங்களுக்கு பயன்படுத்துவதற்கு சித்தமாக இருந்ததனால் ஒருவருக்கும் அழிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற அந்த பார்வோனுடைய பட்டயம் இப்பொழுது முறிவதாக, அந்த பட்டயம் செயலிழந்து போவதாக. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று, ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று, ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று, ஹalleluya, பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அழிக்க நினைக்கிற பட்டயத்திற்கு ஆண்டவர் உங்களை தப்பு வைக்கிறார். உங்க பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற பட்டயத்திற்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதற்கு வல்லவர். இத்தனை நாட்களும் எத்தனையோ ஆபத்து உங்களுக்கு வந்துச்சு இல்ல, அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். ஆமென். அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றின கர்த்தர் இந்த பார்வோனுடைய பட்டயம் உங்க மேல படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை விடுவதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென், ஹalleluya. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு துணை நின்று, அவர் எனக்கு துணை நின்று அழிக்கிற பட்டயத்திற்கு என்னை விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளுகிற கர்த்தர். ஆமென். ரொம்ப ஷார்ப்பான பட்டயம். நீ நினைச்சு பாருங்க, இந்த மோசே சின்ன வயதுல பிறக்கும் போது எப்படி இருந்திருக்கும். தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் எடுத்துட்டு வந்து எத்தனையோ குழந்தைகளை வெட்டும் போது இந்த குழந்தை மேல மட்டும் அது என்ன படலைன்னா அந்த பட்டயம் படவே இல்லை. காரணம் என்னன்னா, மோசையோடு கர்த்தர் துணை நின்றார். அதனால தான் யோசுவா பார்த்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமா அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது, உங்க பிசினஸ் அழிக்க முடியாது, உங்க வேலையை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லி அந்த கிருபை வேண்டும் என்று கேளுங்க. இந்த அபிஷேகம் என் தலையின் மேல் இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இயேசுவே, என் பிள்ளையை அழிக்க பாக்குறாங்க, என் குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்க, என் தொழிலை அழிக்க பாக்குறாங்க. ஆனா இப்பொழுது கர்த்தர் ஆமென் மோசேக்கு துணை நின்றது போல என் பிள்ளைக்கு துணை நில்லும், என் குடும்பத்திற்கு துணை நில்லும். துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை விலக்கி காப்பாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, சவுல் ராஜா எங்க அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சு கொடுங்க, அவனை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்பேன் நான். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். ஐயோ, நான் கடந்த நாட்கள் தாவீதினுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது தொடர்ச்சியான ஒரு ஃபாலோ. நம்மளை ஒருத்தங்க கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க, ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் நம்மளை பார்க்கறாங்க, இங்க போனா பார்க்கறாங்க, அப்படின்ற மாதிரி இருக்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த தாவீதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னா 40 வருஷம். 40 வருஷம் ஒரு டீம் அவனுக்கு பின்னாடியே செயல்படுது. என்ன டீம் அப்படின்னு சொன்னா, அவன் எங்க இருக்கான், அவன் எந்த குகையில இருக்கிறான், அவன் எந்த ஊர்ல இருக்கிறான், அவனை உடனே பிடிச்சிட்டு வாங்க, நான் அவனை என்ன பண்ணணும்னா அவனை கொல்லணும். அதுவும் அந்த சட்டம் போட்டிருக்கிறது யார் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய ராஜா, அந்த நாட்டினுடைய கிங். அவருக்கு இல்லாத பவரா, அவருக்கு இல்லாத அடியாட்களா, அவருக்கு இல்லாத ஆயுதமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்ல, அந்த அந்த தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், பட்டயத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் கூட, சொல்லுங்க, ஒரு அடி கூட இல்லையாமா, அவ்வளவு பக்கம் வரைக்கும் பட்டயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஒரு அடி தூரத்திலே என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் நிறுத்திட்டாரு. நான் நம்புறேன், உங்களை கொல்லணும், உங்களை அழிக்கணும், உங்களை நிர்மூலமாக்கணும்னு எந்த பட்டயம் வந்தாலும் உங்க பக்கம் வரைக்கும் வரலாம், ஆனா உங்களிருந்து ஒரு அடி தள்ளி தான் அது நிற்கும். அது உங்களை பட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி, உங்களுக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர், உங்க பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர். ஹalleluya. பார்வோனுடைய கேரக்டரே அழிக்கிற கேரக்டரா இருக்கலாம், ஆனால் மோசே அது ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், மோசே மேல ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்குது. நீங்க அந்த இடத்துல பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. அந்த இடத்துல நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. உங்க மக அந்த இடத்துல வாழணும்னு ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்கிறதுனால நான் நம்புறேன், உங்களை அந்த இடத்துல இருந்து அழிக்கவே முடியாது. உங்களை காப்பாற்றுவதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். சோ நம்பர் 1, முதலாவதாக என்ன கர்த்தர் பார்வோனுடைய பட்டயத்திற்கு தப்பிச்சார். அந்த பட்டயத்துக்கு இருக்கிற வலிமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பட்டயம் முளையிலே கிள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்னதிலே வெட்டி போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அழிக்கிற பட்டயம். ஆனா அந்த பட்டயத்தால அழிக்க முடியல. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்கிறது என்ன? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல பார்வோனுக்கு ஒரு பட்டயம் இருக்குது. என்ன பட்டயம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேனிலே அவர்கள் குடியேறினார்கள். இப்போ ஆண்டவர் இவங்க எல்லாருமே வெளியே போகணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பார்வோன் கேட்காததுனால கர்த்தர் மோசையின் மூலமாக கர்த்தர் வாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ ஒரு வாதம் வந்துச்சு. ஒரு வாதம் வந்த உடனே அங்க இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாதையை அவங்க நாங்களும் செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவர்களால செய்ய முடியல. இப்போ 10 வாதைகளிலே 10வது வாதை சங்கார தூதன். இந்த சங்கார தூதன் என்கிற வாதம் வந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க போங்க, நீங்க தயவு செய்து போங்க. தங்களுடைய பொன்னு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து துரத்தி விட்டது போல அவங்க துரத்தி விட்டாங்க. அதனாலதான் நம்ம பாடுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து கொண்டாரே. அப்படின்னா நீங்க இங்க இருந்துடாதீங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நிம்மதியா இருக்க முடியாது, நீங்க போங்க போங்க போங்கன்னு துரத்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவ்வளவுதான், இதோட நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனி நிம்மதியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்து மோசே அவர்களை வனாந்தரத்துல நடத்தி கொண்டு போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா முன்னாடி என்னன்னா செங்கடல் அவங்களுக்கு இருக்குது. அந்த செங்கடலுக்கு முன்னாடி தான் முறுமுறுக்கிறாங்க. ஆனா இந்த செங்கடலுக்கு முன்பாக முறுமுறுக்காம இருந்திருப்பாங்க. யாரு வரலன்னா, எந்த பார்வோனுடைய சாம்ராஜ்யம் நீங்க போங்க போங்க போங்கன்னு உந்தி தள்ளினாங்களோ, இப்போ கொஞ்சம் மனசு மாறி போய் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், பின்தொடர்கிற பட்டயம், பின்தொடர்கிற பட்டயம், நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து கடந்து போகும்போது எப்படி போறாங்கன்னா, கால்நடையாய் நடந்து போறாரு. அவருடைய ஆடு மாடு, சில ஆடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அது அப்பதான் அதுக்கு கண்டுக்குட்டியை பெற்றெடுக்கிற அந்த சூழ்நிலை, கரவல் ஆடுகள் நிறைய பேர் இருக்குது. அதனால இவங்க நடந்து நடந்து ரொம்ப மெதுவா நடந்து போறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அதனால இவங்க ஸ்லோவா நடக்கிறாங்க. ஆனால் பின்பாக வருகிற பார்வோனுடைய சேனை எப்படி வர்றாங்கன்னா, ரதங்களோடு வர்றாங்க, குதிரைகளோடு வர்றாங்க. அவங்க வேகமா வர்றாங்க, இவங்க ஸ்லோவா வர்றாங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்குள்ள இவங்களை அட்டாக் பண்ண முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் 2 பேரையும் பிரிக்கிறதற்கு ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களுடைய ரதம் அவர்களோடு சேர விடாதபடி கர்த்தர் குறுக்கே நின்றாராமா. நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் வசிக்கும் போது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியையும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்களை சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களின் உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களை நெருங்க விடாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்க. நீங்க ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தாலும், உங்களுக்கு போகிறதுக்குரிய எந்த காரியமும் உங்களுக்கு அமையாவிட்டாலும், உங்களை துரத்தி வருகிற பிரச்சனை வேகமாய் வந்தாலும், அது உங்களை நெருங்குறதற்கு முன்பாக அதை தடுத்து நிறுத்துகிறதற்கு என் தேவன் வல்லவரா இருக்கிறார். ஒரு சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பாராக. மோசையை கர்த்தர் பாதுகாத்ததானால் நம்மை பாதுகாக்க வல்லவர். யோபை சுற்றி கர்த்தர் வேலி அடைப்பார், ஆனால் நம்மையும் வேலி அடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு வேகமாய் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கேப் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த கேப் யாரு பண்ணதுன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். பார்வோனுடைய பட்டயம், இரண்டாவது பார்வோனுடைய பட்டயம் என்ன அப்படின்னா, பின்தொடர்கிற பட்டயம்.
பின்தொடர்கிற பட்டயம். பாஸ்டர், என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன ஒரு சாபம் பின்தொடருது, என்ன ஒரு கடன் பின்தொடருது, என்ன ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்துட்டே இருக்குது, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நான் திரும்பி பார்த்தா பின்னாடி வராதுன்னு நினைச்சேன், பின்னாடியே வருது, என்ன துரத்திட்டே வருது. இதை பார்க்க 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 நான் ரொம்ப பயப்படுறேன். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு லெவல் வரைக்கும் தான் கர்த்தர் கூட்டிட்டு வருவாரு. உங்களை திடீரென்று எங்க கர்த்தர் கொண்டு போவாருன்னா, ஒரு சமுத்திரத்துல நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. அந்த சமுத்திரம் உங்களுக்கு நடைபாதையாகவும், உங்களை துரத்தி கொண்டு வருகிற அந்த பார்வோனுடைய சேனைக்கு உருளைகள் கலறுகிற இடமாகவும், நல்ல கரங்களை தட்டும் போதே நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பின்தொடர்கிற சில சாபங்கள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது. பின்தொடர்கிற சில வல்லமைகள் இப்பொழுது செங்கடலிலே அழிக்கப்படுகிறது. இப்போ ஹalleluya. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, இதற்கு மேல் வர முடியாது. கர்த்தர் இப்பொழுது தடுத்து நிறுத்துகிறவர், தடுத்து நிறுத்துகிறவர். கைகளை தட்டி விசுவாசித்து இயேசுவே இயேசுவே, இப்பொழுது அந்த பார்வோனுடைய பட்டயத்தை தடுத்து நிறுத்த வல்லவர், தடுத்து நிறுத்த வல்லவர், தடுத்து நிறுத்த வல்லவர். Thank you Jesus. Hallelujah. Number 2, இரண்டாவதாக இந்த மோசே சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு துணை நின்று. எதுக்கு என்ன கர்த்தர் தப்புவித்தார்னா, பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். நம்பர் 1, முதலாவதாக பார்வோனுடைய பட்டயம் என்னன்னா, அழிக்க நினைக்கிற பட்டயம், கர்த்தருக்கு தப்புவிப்பாராமா. நம்பர் 2, இரண்டாவதாக பார்வோனுடைய பட்டயம் என்ன பட்டயம் அப்படின்னு சொன்னா, பின்தொடர்கிற பட்டயம், ஃபாலோ பண்ற பட்டயம் இல்ல, எங்க போனாலும் திரும்ப 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 வருகிற பட்டயம். ஆனால் நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் சொல்றேன், கர்த்தர் பின்தொடர்கிற சில வியாதிகளை உங்களிடத்திலிருந்து விலக்குவாராக, பின்தொடர்கிற சில நஷ்டங்கள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. ஆமென். 400 ஆண்டுகள் வந்து பின்னாடி வந்துருவாங்களோ, பின்னாடி வந்துருவாங்களோ, பின்னாடி வந்துருவாங்களோ. ஆனா கர்த்தர் அந்த வருடத்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணின நாளிலே இனி அவங்க ஃபாலோ பண்ண, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், முடியாது. இனி பின்தொடர முடியாது, இனி பின்தொடர முடியாது. நான் என்ன பண்ண போறேன், ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போறேன். அந்த பின்தொடர்கிற அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்க போறேன். அந்த பின்தொடர்கிற சாபத்திற்கு முற்றுப்புள்ளியை வைக்க போறேன். அந்த பின்தொடர்ற கடனுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைக்க போறேன். ஒரு நிமிஷம் கைகளை கட்டி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்துல உங்களை பின்தொடர்கிற எதுவும் உங்களை என்ன பண்ணக்கூடாது, பின்தொடரக்கூடாது. ஒருவேளை சிலர் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்திருக்கலாம், பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்கும் கிடையாது, எனக்கு தான். எத்தனை வருஷமா எங்க தாத்தாவுக்கு இருந்துன்றாங்க, எங்க அம்மாவுக்கு இருந்துன்றாங்க, இப்ப எனக்கு இருக்குன்றாங்க. என்னால அதை பின்தொடர்றதை விட்டு வெளியே வரவே முடியல. எங்க அம்மாவும் நல்லா இல்ல, எங்க தாத்தா நல்லா இல்ல, நானும் இப்ப நல்லா இல்ல, என் குடும்பத்துல யாருமே நல்லா இல்ல. எல்லாரும் ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்துட்டே இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை மேலோங்கிட்டே இருக்குது, என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி, இன்னைக்கு செங்கடலை நான் கடந்துடணும். இனி இந்த செங்கடலை அவங்க தாண்டாதபடிக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போறாரு. சத்தத்தை உயர்த்தி, இயேசப்பா ஸ்தோத்திரம். உங்க அம்மா இறந்த வயசுல நீ இறந்துருவேனெல்லாம் சொல்லலாம், உன் குடும்பத்துல இனி அப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லலாம், இது உங்க குடும்பத்திற்கே ஆனதுன்னு சொல்லலாம். இல்ல, கல்வாரி ரத்தம் சகலவற்றையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆமென். என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சாபமாய் தொங்கினார், சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். இப்போ ஹalleluya. குடும்பத்தில் பின்தொடர்கிற அந்த குறைகள் இப்பொழுது மாறுவதாக. குழந்தை பாக்கியம் இல்லை என்கிறது தொடருமானால் இப்பொழுது அந்த கர்ப்பம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. திருமண தடைகள் இருக்கிற, கண்டினியூவா திருமண தடைகள் இருக்கிற குடும்பத்தில் இப்பொழுது அந்த தடைகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். பின்தொடர்கிற சாபத்தின் வல்லமைகள் முழுவதுமாய் உடைக்கப்படட்டும். ஹalleluya. சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மோசே வந்து எப்படி சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று. ஆமென். பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். சோ பார்வோனுடைய மூன்றாவது பட்டயம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணி இருக்கிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள்
மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் என்றார். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல வந்து மோசையும் ஆரோனும் 2 பேரும் போய் நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா ஐயா, நாங்க இத்தனை வருஷம் உங்கள்ட்ட நாங்க அடிமையா இருந்துட்டோம், இப்ப எங்களுக்குன்னு ஒரு தேசத்துக்கு நாங்க புறப்பட பண்றோம், எங்களை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக கேட்கறாங்கன்னா, எங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்க ஆண்டவரை நாங்க ஆராதிச்சுட்டு வரோம்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற தலைவர்களுக்கு முதல்ல கோவம் வருது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது, உங்களுக்கு வேற வேலை இல்லையா, போய் வேலையை செய்யுங்கன்னு அனுப்பி விடும்போது பார்வோன், இப்ப இந்த பிரச்சனை எங்க போகுதுன்னா சின்ன லெவல்ல கிடையாது, பெரிய லெவல்ல போகுது. இப்ப பார்வோன் வந்து இந்த செய்தியை கேட்டோம்னா, அந்த பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வேலையில நீங்க ரொம்ப ஈஸியா கொடுத்துறீங்க போல, அவங்களுக்கு வேலை இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, அதனால தான் இப்படி அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இனி வந்து இதுவரைக்கும் வைக்கோல நீங்களே கொண்டு போய் கொடுத்தீங்க செங்கல் அறுக்கிறதுக்கு, ஆனா இப்போ நீங்க வேலை பழுவை அதிகமாக்குங்க, அவங்களே போய் வைக்கோலை எடுத்துட்டு வரட்டும். அங்க வந்து வைக்கோல் வச்சிருக்கிறதுக்குன்னு தனி ஒரு ஏரியா இருக்குது, அங்க இருந்து ஜனங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க இந்த கட்டட வேலைக்கான கல்லுகளை அறுத்து வைப்பாங்க. ஜனங்கள் ஏகப்பட்டது இருக்காங்க, அப்படி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படியே அந்தந்த வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாங்க. இப்போ வைக்கோலையும் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த வைக்கோல் எடுக்கிறதுக்கும் இவங்களை நியமிச்சதுனால எல்லா ஜனங்களும் ஏற்கனவே செஞ்ச வேலையை விட பெரிய வேலை இவங்க தலை மேல வைக்கப்படுகிறது. இந்த பார்வோனுடைய 3வது பெரிய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு சொன்னா, வேலை 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 வேலைன்னு கொடுத்து ஒண்ணுல மட்டும் கை வைப்பான். எதுல கை வைப்பான்னா, ஆராதிக்கிறதுக்கு கை வைப்பான். ஆராதிக்க விட மாட்டான். ஜெபம் பண்ண போலான்னா முடியாது, ஆலயத்துக்கு போலான்னா முடியாது, பைபிள் வாசிக்கலாம்னா முடியாது. எப்ப பார்த்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன பாஸ்டர் பண்ண முடியும், வேலைக்கு போனா தானே கடனை கட்ட முடியும், வேலைக்கு போனா தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வேலைக்கு போனா தானே பிள்ளைகளை படிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேலை என்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல ஒண்ணுதான். ஆனா அதே நேரத்துல வேலை என்கிற பழு உங்க தலை மேல இருக்கும்னு சொன்னா, அந்த வேலை என்கிற பழு வந்து உங்களுக்கு என்னவா மாறினா, அது பார்வோனுடைய ஆயுதம்ன்றத மாதிரி மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேரு இந்த பார்வோனுடைய இந்த 3வது பட்டயத்துக்கு நிறைய பேர் தப்பு வைக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான், எப்ப பார்த்து என்ன சம்பாரிச்சீங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது, எவ்வளவு கடன் கட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா வேலைக்கு மட்டும் அதான் உச்சம் தலை மொட்டையா அடிக்கிற அளவுக்கு, தோள்பட்டை உரிகிற அளவுக்கு, தூக்கம் இல்லாம ராத்திரி பகலா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை. இன்றைக்கு ஒன்றுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வேலை எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க, என்னுடைய வேலை என்னுடைய ஒர்க் எந்த விதத்திலும் உங்களை தேடுகிறதற்கு என்னவா இருக்க கூடாதுன்னா தடையா இருக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சட்டம் என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, 6 நாட்கள் நீ வேலை செய்வப்பா, ஆனா 7ஆம் நாள் யாருடையது? 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளில நீ ஆராதிச்சு பாருங்க. அவங்க வந்து பிரயாணம் பண்ணும்போது கூட அவர்களுக்கு கொடுக்கிற மன்னா வந்து அன்னைக்கு எடுக்கிறத அன்னைக்கு சாப்பிடணும், இல்லைன்னா அந்த மன்னா கெட்டு போயிடும். ஆனா அவங்க வந்து 6 நாளையில அந்த 7ஆவது நாள் எடுக்கிறாங்க பாருங்க, அது மட்டும் கெட்டு போகாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து எதுவுமே செய்ய விடல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க வந்து வேலை 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 வேலைன்னு சொல்லி எவ்வளவு நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? இல்ல, நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்னை ஞானவானாய் மாற்றுங்க, என்னை ஞானவானாய் மாற்றுங்க. ஒரு நாள் உங்களை வந்து ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அந்த வேலையை நீங்க கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தரணும். உங்களுக்கு ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நினைச்சா அந்த வேலையை செய்யாமலே அந்த வேலை நடந்துடணும். நீங்க 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் வேணும். உங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நாள் நீங்க வெளியே போகணும்னு பிளான் பண்ணா அந்த வேலை உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்காதபடி இந்த மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் வடிவமைத்து கொண்டீர்களே. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இது உடனே செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய வேலையை பழுவுகளை குறைக்கிறவர் கர்த்தர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். பார்வோனுடைய பட்டயம் ஆகிய அந்த தீராத வேலையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை சம்பாதிக்க பண்ணி உங்களுக்கு அநேகருக்கு சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவாராக.
ஸோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் உடனே வந்து வேலைக்கு போறதை குறித்து மடிச்சிடாதீங்க, கஷ்டப்பட்டுறாதீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில ஒரு வேலைக்கு போகும்போது எப்படி போகணும்னா மகிழ்ச்சியோட போகணும், சந்தோஷத்தோட போகணும். ஆனா நிறைய பேர் காலையில வேலைக்கு சஞ்சலத்தோட தான் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அப்போ சஞ்சலத்தோட அந்த வேலைக்கு போனா எப்படி அவங்களுக்கு கையில அந்த பணம் நிற்கும், எப்படி வேலை ஸ்தலத்துல உண்மையா வேலை செய்ய முடியும்? நான் பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து இந்த இந்த இது வீடியோ கேமராவினுடைய அசரிஸ் எல்லாம் வாங்குறது மாதிரி ஒரு கடை இருக்கிறது. அப்போ வந்து வெளியூர்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். கரெக்டா ஒரு 11 o'clock இருக்கும், 11 மணிக்கு அந்த கடையை பார்க்கும்போது அந்த கடையில வந்து ஒரு 6-7 கஸ்டமர் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், அந்த ஓனர் அங்க நின்று கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து மணி இவ்வளவு ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, எப்படி இந்த 5 பேரை முடிச்சு விட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு வீட்டுக்கு போனாருன்னா முடிச்சு தூங்க போறதுக்கு 1 மணி ஆயிரும். காலையில லேட்டா தான் கடை திறப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு நாள் அதிகாலையில நான் வந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு அவர் கடையை திறந்துட்டு இருக்கிறார். 5:30 மணிக்கு கடை திறந்து 6 மணிக்குள்ள பூஜை எல்லாம் முடிச்சு அவர் அந்த வேலையை பார்க்கிறார். எப்படி இவரால பார்க்க முடியுது, எப்படி இவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வியாபாரத்தின் மேல அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் சந்தோஷமா அந்த வேலையை செய்யறாரு. சந்தோஷமாய் செய்கிறதுனால அந்த கஷ்டம் அவருக்கு என்ன வேலைன்னா கஷ்டமா இல்ல. ஆனா நம்ம நிறைய பேரால சந்தோஷமா ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சு நிறைய பேர் கையில காசை வாங்குறது இல்ல, ஒரு நன்மையை பார்க்கறது இல்ல. அந்த பணத்துல பாதி பணம் வட்டிக்கு போகுது, பாதி பணம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை போகுது. இப்படியே அவ்வளவு நாள் வேலை செஞ்சு தன்னுடைய கையில அந்த வருமானம் நிக்காததுனால நிறைய பேருக்கு வேலை வந்து பழுவாய் தெரிகிறது. நான் நம்புறேன், நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் செய்வாரு. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஏசப்பா என் கையை நீங்க பிளஸ் பண்ணுங்க, நான் செய்யற வேலையை நீங்க ஆசீர்வதிச்சு தாருங்க, நான் சம்பாதிக்கிற பணம் பொத்தலான பையில போடாதபடிக்கு என் கையில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் கையில் அதை தங்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையில நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்முடைய செய்கிற தொழிலை கனப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர் அதிலிருந்து ஒரு லாபத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தாதபடி உங்களை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த பார்வோனுடைய ஆயுதத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, சர்ச்சு நிரம்பி வழியுது. ஆனா இதே இதுல வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல அந்த முதல் வாரம் பாருங்க, அந்த முதல் வாரத்துல பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு 25% அதிகமா இருப்பாங்க. 25% பேர். ஏன் அவங்க அடுத்த வாரம் ஏன் அவங்கள காணும், அதுக்கு அடுத்த வாரம் ஏன் காணும்? திருவிருந்துக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் வருவாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குது? சர்ச்சுக்கு வர்றதுக்கு விடுதலையே இல்லை. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர முடியாது. மாசத்துக்கு ஒரு டைம் தான் வர்றதே பெரிய விஷயங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதே பெரிய விஷயங்க. இதெல்லாம் யாருடைய அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னா, பார்வோனுடைய பட்டயம். என்ன பட்டயம்னா, நீ ஆராதிக்கிறதுக்கு போறதுக்கு முடிவெடுத்தா உன் தலை மேல இன்னும் என்ன பண்ண வைப்ப அப்படின்னா வேலை பழுவை வைப்பேன். ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? கர்த்தர் திறக்கிற வழியை அடைப்பவன் யார்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் அடைக்க முடியாது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற கர்த்தர், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம கையை என்ன பண்ண முடியும்னா ஆசீர்வதிக்க முடியும். இந்த பிரசங்கத்தினுடைய இந்த கடைசி பாயிண்ட்ஸை நான் எடுக்கும்போது நான் உண்மையிலேயே நான் என்ன ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. என்ன விடுதலையை கொடுங்கன்னா, அவங்க செய்கிற வேலையில அவங்க கண்டிப்பா ஒரு லாபத்தை கையில என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். நீங்க மாசம் உங்களுக்கு உழைக்கிறீங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இல்லை 40,000 ரூபாய் சம்பளம்னா, இந்த 40,000த்துல ஒரு 35,000 உங்க கையில வந்தாலாவது உங்களுக்கு என்னவா இருக்கும்? சரி, நமக்கு சம்பாதிச்ச 35,000 நம்ம கையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இந்த 35,000த்துல வெறும் 5,000 மட்டும் உங்க கையில வந்தா எவ்வளவு துக்கமா இருக்கும். கண்டிப்பா உங்களால அடுத்த நாள் வேலைக்கு போகணும்னு சொல்லும்போதே கஷ்டமா இருக்கும். சில நம்ம படிக்கும் போதுதான் கேள்விப்பட்டிருக்கோம், திங்கக்கிழமையானா பசங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே இன்னைக்கு வருகிற வழியில சார் யாராவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகட்டும், நான் லீவ் எடுத்து வேணும். இங்க நிறைய பேர் நம்ம வேலைக்கு போறவங்க இப்பவும் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்பா ஓனர் ஏதோ ஃபோன் பண்ண மாட்டாரா, மழை தண்ணிங்க நிறைஞ்சிருக்குது வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாருன்னு நிறைய பேருக்கு. நம்ம ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா வேலை ஸ்தலம் ரொம்ப முக்கியமான இடம். அது தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேலை செய்யக்கூடிய பலன ஆண்டவர் கொடுத்து உங்களை வேலை செய்ய பண்றாருன்னா, நான் நம்புறேன் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவருமே இல்லை. வேலைக்கு மடிக்காதீங்க, வேலைக்கு போறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க, வேலைய குறைவா நினைக்காதீங்க. இந்த உலகத்திலே கஷ்டமான ஒண்ணு என்னன்னா வேலை செய்யாம இருக்கிறது தான். இப்ப நல்லா இருக்கும் இப்போ, ஆனா சைக்காலஜிக்கலா ரொம்ப பாதிக்கப்படுறவங்க 90% பேர் யாரு? பக்கத்துல கையை விட்டு சொல்லுங்க. வேலை இல்லாதவங்க தான் ரொம்ப குறை பேசுவாங்க.
வேலை இல்லாதவங்க தான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நோண்டிட்டு இருப்பாங்க. வேலை இல்லாதவங்க தான் வந்து மைண்ட் அளவில் பாதிக்கப்படுவாங்க. வேலை இல்லாதவங்களுடைய மைண்டில் தான் பிசாசு குட்டிச்சாத்தான் உள்ள வந்து உட்காந்து அப்படியே தலை விரிச்சு ஆடிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமா, நிறைய பேர் வேலை இல்லாம வீட்டிலே உட்காருங்க. என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று தூங்குவீங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பீங்க, இல்லைன்னா மொபைல்ல ரீல்ஸ் பார்ப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய மாறிச்சு. இன்னைக்கு வேலை இல்லைன்னா அடுத்த நிமிஷம் எது கையில இருக்கும்? போன் தான் கையில இருக்குது. அப்போ வேலை இல்லாத ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துல வந்து பரிசுத்தமாய் வாழ்றது கூட கடினமானது. நானும் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நீ வந்து என்ன பண்ணணும்னா, காலேஜ்ல படிக்கவே நீ செலக்ட் ஆயிரும். படிக்கவே நீ செலக்ட் ஆயிரும். 3rd இயர் முடிக்கிறியா, 4th இயர் முடிக்கிறியா, உனக்கு முடிக்கவே என்ன வரணும்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் உன் கையில வந்துடணும். நீ காலேஜ் முடிச்ச உடனே அடுத்து எங்க போய் சேரணும்னா வேலையில சேர்ந்துடணும். இப்படி சேர்ந்த பலரை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு 8 லட்சம் 9 லட்சம் மாசம் சம்பாரிச்சிருக்கணும் நான் பார்த்திருக்கிறேன். அதுல போனவங்க அப்படியே பிடிச்சு அழகா இந்த 1 வருஷம் கேப் விட்டு என்னமோ ரொம்ப படிச்சு களைச்சு போனது மாதிரி முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், ஒரு 1 இயர் என்ன பண்ணிடுறேன், ஒரு 1 இயர் பிரேக் அவருக்கு. இது என்ன பிரேக்கோ தெரியல. அந்த பிரேக் அளவுக்கும் அவர் படிக்கவும் இல்லை. நல்லா படிக்கிறவங்க பிரேக் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரேக்கே நமக்கு தேவையில்லை. இந்த வண்டி ஓடுற வரைக்கும் தான் நல்லா ஓடும். இந்த வண்டியை ஒரு இடத்துல போய் நிக்க வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்க பாருங்க, ஒரு பைக்கை கொண்டு போய் நிறுத்துங்க, நிறுத்திட்டு 2 நாளில் எடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். 2 மாசத்துல எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வர சொல்லணும், யூபிஎஸ் கடைக்காரர் வர சொல்லி அவர் ஒரு பேட்டரியை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. என்ன ஆச்சு, என்ன இறங்கிருச்சு சொல்லுங்க? சார்ஜ் இறங்கிருச்சு. இதேதான் உங்க வாழ்க்கையும். நீங்க வேலைக்கு போயிட்டு மடிச்சிட்டு, வேலைக்கு போயிட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு வீட்டிலே இருந்தீங்கன்னா அடுத்து நீங்க என்னவா மாறுவீங்கன்னா, நீங்க அப்படியே பேட்டரி எல்லாம் இறங்கி போய் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும். உங்களை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சு ஜோம் பண்ண வச்சு சொல்லி கொடுங்க பாஸ் சொன்னா அதுவும் சிலது சார்ஜே ஏறாது. ஏன்னா பேட்டரி என்ன ஆயிரும், அவ்வளவுதான், செத்து போயிடும் அந்த பேட்டரி. அந்த பேட்டரியை தூக்கி காயிலாங்கடையில் 2000 ரூபாய்க்கு வித்துட்டு திருப்பி 10,000 ரூபாய்க்கு இன்னொரு பேட்டரியை வாங்கி மாத்தினாதான் அந்த வண்டி ஓடும். நான் என்ன சொல்றேன்னா, டெத் கண்டிஷனுக்கு நம்ம போக வேண்டியது வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நான் நம்புறேன், மரணம் அடைகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை வேலை செய்து சம்பாதிப்பதற்கு, வேலைக்கு போவதற்கு சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. எனக்கு 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 வேலையே இல்லாம என்ன ஃப்ரீயா வைங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். சாகர வரைக்கும் வேலை செய்யறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. மருமக எப்ப வருவா, என் பாரத்தை எப்ப குறைப்பான்னு அம்மாங்க ஜெபம் பண்ண வேண்டாம். என் மருமகளுக்கும் சேர்த்து சமைக்கிற அளவுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க மருமகளுக்கு நீங்க கடவுளா தெரிவிங்க. இல்லைன்னா உங்க மருமகளுக்கு நீங்க வித்தியாசமா தெரிவிங்களே. விட்டுருவாங்களா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாள் ஓடி எடுத்துட்டு வருவாங்க. மாமி அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா, ஏன் அங்க போய் எடுக்க வேண்டியதானே, அது பக்கத்துல தானே இருக்குது, அப்படியே சேர்லயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்புறம் குண்டாகாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நாளைக்கு உங்களே திரும்ப திட்டிட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி இருக்கும்னா சுகமாய் கர்த்தர் நம்முடைய வேலையை கர்த்தர் செய்கிற அளவிற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ உங்களுடைய வேலை உங்க குடும்பத்தை பாதிக்க கூடாது. உங்களுடைய வேலை உங்க சந்தோஷத்தை பாதிக்க கூடாது. உங்களுடைய வேலை ஆண்டவரை ஆராதிக்கிறது தடை பண்ணக்கூடாது. வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு என்ன கர்த்தர் கொடுக்குறாருன்னா அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமேன். கடந்த வருஷம் நடந்து முடிஞ்ச 100 நாள் ஜெபத்துல வந்து அது ஒரு பெரிய சவால் தான். 100 days வந்து 100 நாள் செய்தி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கணுன்றது வந்து இது சின்ன சவாலே இல்லை. அது ஒரு நாள் பேசுனதை இன்னொரு நாள் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழும்பி வீட்டில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி அப்படியே பைபிளை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இது ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேச போறீங்க எது வரைக்கும் தெரியுமா, 6:30 மணி 6:45 வரைக்கும் காலையில் 5:30 மணில இருந்து. ஏன்னா ஒரு நாளுடைய அவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஆனாலும் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஜெபம் பண்ணி அந்த அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது அதுல இருந்து ஒரு அவுட்புட் வரும் பாருங்களேன். அதுல வந்து எப்பன்னா இத்தனை பேர் அதுல அட்டென்ட் பண்றாங்க, இத்தனை பேர் அதுல ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆண்டவர் என் கூட பேசினாருன்ற அந்த சாட்சியை கேட்கும் போது அடுத்த நாள் தன்னை போல 4:30 மணிக்கு விழிப்பு வந்துடும். அப்ப நான் என்னன்னா, நான் உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு சோர்வு எதனால வருதுன்னா நீங்க இன்னும் அவுட்புட்டை என்ன பண்ணல சொல்லுங்களேன். நீங்க உழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. நீங்கள் மகிழ்ச்சியாய் அந்த வேலை செய்வதற்கு கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதல் பார்வோனுடைய பட்டயம் என்ன பட்டயம்?
அழிக்கிறதற்கு நினைக்கிற பட்டயம், அதுல இருந்து தப்பி வைக்கிற கர்த்தர். இரண்டாவது என்ன பட்டயம் அப்படின்னா, என்னை பின்தொடர்கிற பட்டயத்திற்கு என்னை தப்பு வைக்கிற கர்த்தர். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆமென், என்னை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற, சுமை சுமக்க வைக்கிற, ஆமென், என்னுடைய ஆராதனை டிஸ்டர்ப் பண்ற வேலை பழு என்கிற அந்த பார்வோனுடைய பட்டயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, நீங்க நாளையிலிருந்து உங்களுடைய வேலையை எப்படி பண்ண போறீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸா பண்ணக்கூடிய கிருபையை தருவாராக, சந்தோஷத்தோடு பண்ணக்கூடிய கிருபையை தருவாராக. ஒரு உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் வரும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஆண்டவர் தருவாரு, உங்களுக்கு நிறைய வாசல்களை ஆண்டவர் தருவார், புதிய புதிய இடங்கள் உங்களுக்காக திறக்கும். எத்தனையோ பேருக்கு திறந்தது நம்ம கேள்விப்படுகிறோமோ, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் திறக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வாராக. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. ஆமென். நான் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு கூட இருப்பதனால் நான் ஒரு நாள் அஞ்சுவதே இல்லை. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல கர்த்தர் என்னை காப்பார். என்னுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு அனுபவமே இல்லைட்டாலும் என்னுடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, தயவு செய்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் கையை நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. என்னுடைய வேலையில ஒரு நன்மை என் கையில நான் என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த சக்சஸ் அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, சோர்ந்தே போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஃபெயிலியர் வந்து ஒரு பக்கத்துல உங்களை உருவாக்குனாலும் இன்னொரு பக்கத்துல ஃபெயிலியர் உங்களை என்ன பண்ணும்னா, அதை செய்ய விடாதபடி நிறைய நேரத்துல தடை பண்ணும். ஆனா சில சக்சஸ் வந்து உடனே கிடைக்காது, போக போக கிடைக்கும். ஆனா நான் நம்புறேன், உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கண்டிப்பா இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள உங்க கை கஷ்டப்பட்டு செஞ்சதை உங்க கையில பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அவரால முடியும். இயேசுவால முடியும். ஆமென். வாலிப தம்பியும் தங்கச்சியும் கண்டிப்பா நீங்க கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3 years, just 3 years, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி சர்ச்சில் வந்து ஒரு டைரிய, இங்க ஜெபம் 21 days ஃபாஸ்டிங் நடக்கும்போது ஒரு டைரியை எடுத்து அப்படியே அழுது ஜெபம் பண்ணி அதுல நிறைய எழுதிட்டே இருந்தாங்க. நிறைய ஜஸ்ட் 3 years, 3.5 years இருக்கும். அப்போ சரி, நானும் அந்த பக்கத்துல அப்படி நடந்து ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட வந்து அந்த டைரியை காமிச்சாரு. அந்த டைரியில என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் வந்து டாலர்ல நான் வந்து சம்பளம் வாங்கணும், அதுல எழுதிருந்துச்சு டாலர்ல நான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனை அன்னைக்கு பாக்குற சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாரையுமே தெரியாது, பெரிய டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனா அழுது ஜெபம் பண்ணி விசுவாசமா ஜெபம் பண்ணி அதை நானும் பாக்குறேன், அந்த டைரியில எழுதி வச்சது நானும் பாக்குறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி அந்த மகன் வாங்குற சம்பளம் வந்து டாலர் மதிப்பு போட்டாலே நல்ல மதிப்பு போடுற அளவிற்கு அந்த சம்பளத்தை ஆண்டவர் உயர்த்தி. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆனா இப்போ வந்து இந்த செய்தியை வந்து இங்க கேட்டுட்டு நீங்க இங்க போயிடக்கூடாது. இப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த உங்களுக்கு தெளிவா சொல்றேனே, இந்த ஊழியத்தை வந்து இதற்கு முன்னாடியும் நல்லா செஞ்சோம்னா கண்டிப்பா ஜீவனை கொடுத்து தான் செஞ்சோம், நிறைய செஞ்சோம், எந்த விதத்திலையுமே இன்னைக்கு செய்ததை விட நிறைய செஞ்சோம். ஆனா இப்போ ஆண்டவர் வந்து இவ்வளவு நம்பினதற்கு பிறகு, இந்த இடம் வந்ததற்கு பிறகு, நமக்குன்னு இப்போ வந்து கம்ஃபர்ட் சர்ச்சுக்குன்னு ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன வந்திருக்குன்னா, ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மாதிரி வந்திருக்குது. இல்ல நம்ம கண்டிப்பா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டாரு. நம்ம இனி எங்கேயும் வெளியே போக முடியாது. இந்த சர்ச்சு வந்து இனி ஆண்டவருடைய வருகை வரைக்கும் என்ன பண்ணணும், தொடரணும். அந்த இடத்துக்கு நம்ம தான் அஸ்திபாரமா இருக்கிறோம்ன்ற ஒரு உணர்வு வந்துச்சு. அதனாலதான் வேகமா வர்றோம். அதனாலதான் கால்வலி எல்லாம் பெருசா பொருட்டா தெரியல. அதனாலதான் பசி ஒரு பெருட்டா தெரியல. அப்போ ஒரு ஜெயத்தை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். நான் என்ன சொல்றேன்னா, நிறைய இடத்துல நீங்க தோற்று போயிருக்கலாம். ஆனா இந்த இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 இடத்துலயாவது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜெயிக்கணும். நீங்க வரலன்னு சொல்லாதீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. ஆனா ஊழியத்தை செய்யறதற்கு ஒரு பெரிய ஊன்றுகோல் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவருடைய ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, சிறைச்சாலைக்குள்ள படுத்து கிடந்தா கூட ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்ச வருது. அப்ப வந்து நம்முடைய சக்சஸ், வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு தைரியம் இருக்குது. ஏன் நீங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி, ஆலோசனை பண்ணி, கொஞ்சம் பிரேயர் பண்ணி, கொஞ்சம் ஞானமா யோசிங்க. நான் என்ன சொல்றேன்னா, காலம் முழுதும் இப்படியே இருப்பீங்களா?
சர்ச்சில் ஒரு 3 நாள் பிரேயர் பண்ண கூப்பிட்டா இப்ப பாருங்களா, அடுத்து 72 hours பிரேயர் இருக்குது. இந்த 72 hours பிரேயருக்கு 72 மணி நேரமும் இங்கேயே நான் கிடக்கிற அளவுக்கு எனக்கு விடுதலை இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? குடும்பத்துல விடுதலை இல்லாத விட்டுருங்க, வேலையில விடுதலை எத்தனை பேருக்கு முடியும்? ஐயோ முடியாது பாஸ், நம்மளால 2 மணி நேரம் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல, இதுவே மணி பார்த்துட்டே இருக்கிறேன் நான், பொய்யே ஆகணும். இந்த சூழ்நிலை மாறணுமா மாறக்கூடாதா? கண்டிப்பா மாறணும். கண்டிப்பா வேலை உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நீங்க வேலையை ஆளுகை செய்யணும். பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, நீங்க பணத்தை ஆளுகை செய்யணும். இந்த ஒரு லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நீங்க சாகணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன் இந்த வாழ்க்கைன்னு நீங்க கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இந்த வாழ்க்கை, சின்ன வயசுல வாலிப தம்பிங்க தங்கச்சிக்கு நிறைய பேர் பாருங்க, அவ்வளவு பயம், அவ்வளவு பதட்டம், வாழ்றதுக்கே பிடிக்கல, எதுக்குடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்கறாங்க. வயசு என்னன்னு கேட்டா 18, வயசு என்னன்னு கேட்டா 20. எப்படி நீங்க அப்படி இருக்கிறது? இல்ல நீ கொஞ்சம் நிதானிச்சு ஜெபம் பண்ணி நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகணும், எனக்கு வருமானம் குறைவில்லாம வரணும், ஆனா நான் ஊழியத்துக்கு போகணும், நினைச்சா நான் ஊழியத்துக்கு போகணும், அந்த அளவுக்கு என் கையை பிளஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கொடுங்க, என் பிள்ளை நினைச்சா உபவாசம் இருக்கிற அளவுக்கு, நினைச்சா வீட்டுல இருக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க தருவீராக. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையா. சோர்ந்தே போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. 1000 தோல்விகளை நீங்க சந்திக்கலாம், ஆனா கண்டிப்பா 1001ஆவதுல கர்த்தர் ஒரு வெற்றியை தருவார், வெற்றியை தருவார். நிச்சயமா ஆண்டவர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தருவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இன்றைக்கு உடைய ஊழியக்காரர் மூலமா நீ பேசுகிற வார்த்தை உண்மையானால் இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறதுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி இருக்கிறவங்க, என்ன ஆண்டவர் அப்படிதான் பாஸ் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், நான் நினைச்சா போலாம், இந்த மாதிரி கர்த்தர் யாருக்கு தருவாரு? அப்ப நீங்க மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்காரு, கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு கர்த்தர் செய்வாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடுமாறி கொண்டிருக்கிற வாலிபனை பாருங்க ஆண்டவரே, தடுமாறி கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சியை பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வீட்டுல எங்க மகா எழும்பணும், அந்த வீட்டுல எங்க மகன் எழும்பணும், அந்த வம்சத்துல என் பிள்ளையை எழுப்பணும், அந்த வம்சத்துல என் மகளை எழுப்பணும். ஆண்டவர், அறியாத ஞானத்தை கொடுப்பீராக. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்காத ஞானத்தை என் பிள்ளைக்கு தருவீராக. அவர் நிற்கிற இடத்துல ஒரு ஜெயத்தை பார்க்கணும். இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள ஒரு ஜெயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு ஜெயத்தை பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு வெற்றியை பார்க்கணும் ஆண்டவரே. இப்ப ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேருடைய மனசுல தரிசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, சொப்பனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறதோ, அதற்கு உயிர் கொடுங்க, உயிர் கொடுங்க, உயிர் கொடுங்க. அந்த வாலிப தம்பிக்கு அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.